செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் விழிப்புணர்வு மாரத்தானை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து துவங்கி வைத்து ஓடினார். போதைப் பொருட்களுக்கு எதிராக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரத்யேக விழிப்புணர்வு பாடலுடன் ஆரம்பித்த நிகழ்ச்சியை முதல்வர் விஜய் கையெழுத்து போட்டு துவங்கி வைத்து ஓடினர். அவருடன் அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மரிய வில்சன், வெங்கடரமணன் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் பங்கேற்று ஓடினர். விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு முன்னதாக போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். முதல்வர் விஜய் உறுதிமொழியை வாசிக்க அங்கு குடியிருந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதைப் பொருளை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுடன் துணை நிற்பேன் என்றும் போதைப் பொருளுக்கு ஆளாக மாட்டேன் என்றும் இளைஞர்களை முதல்வர் விஜய் உறுதிமொழி எடுக்க வைத்தார். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ. விழிப்புணர்வு மாரத்தான் நிறைவு பெற்ற நிலையில் நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா போதைப் பொருளுக்கு எதிராக சமூக புரட்சி ஏற்பட வேண்டும் என பேசினர். உடல் வலிமையாக இருந்தால்தான் வரும் காலத்தை முடிவு செய்ய முடியும் என்றும் போதைப் பொருளுக்கு எதிரான மாரத்தானில் முதலமைச்சர் விஜய் 3 கிலோமீட்டர் தூரம் ஓடியிருப்பதாகவும் கூறினார். ஆல்மோஸ்ட் 50% யூத் இருக்கும் தமிழ்நாட்டில், இளைஞர்கள். நம்மளுடைய ஃபியூச்சர் ஒரு ஸ்ட்ராங் வெல்த், ஒரு வில் பவர், ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் ஸ்ட்ராங் பாடி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபியூச்சரை நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுல டிஃபீட் வரலாம், டிசப்பாயின்மெண்ட் வரலாம், ஃபெயிலியர் வரலாம். அதுக்கு ட்ரக்ஸுங்கிறது தீர்வு கிடையாது. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு ட்ரக்ஸ் தீர்வு கிடையாது. அதுக்கு இன்னொரு தீர்வு இருக்கு. அதுக்கு ரன்னிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம். அதாவது இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டில், இந்தியாவே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு மாரத்தான் போட்டியில் முதலமைச்சர் விஜயுடன் கலந்து கொண்டு ஓடியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக போட்டியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். ஸ்டார்ட் பண்ணாங்க, கொஞ்சம் மெதுவாக தான் போனோம். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஹெவி க்ரௌடாக இருந்தது ஸ்டார்டிங்கில். நாங்கள் நிதானமாக வந்ததுனால கொஞ்சம் இப்போ க்ரௌட் குறைஞ்சிருக்கோங்க. இது ட்ரக்கு யூசேஜுக்கு அப்போஸ் தெரிவித்து அவாய்டு யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ்ன்ற ஒரு கான்செப்டில் எடுத்துன்னு போயிருக்காங்க. வெல்கம் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு சிஎம் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ப்ரோக்ராம். இது இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா கடந்த காலங்களில் போதைன்றது தடுக்க முடியாத ஒன்று ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில். அதனால எல்லாருமே ஸ்போர்ட்ஸை நோக்கி போகணுமே தவிர யாரும் ட்ரக்ஸை நோக்கி போகக்கூடாது. முடிஞ்ச அளவு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டை எல்லாரும் காப்பாற்றணும். மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வரலாம்.
கவர்மெண்ட் நல்லா எல்லாம் பண்ணியிருந்தாங்க, நல்லா இனிஷியேட்டிவ் பண்ணியிருந்தாங்க, எல்லா ப்ராப்பர் இருந்துச்சு, ஹைட்ரேஷன் பாயிண்ட் நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி நிறையா பண்ண என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்ட்ராக்ஷன்லாம் குறைஞ்சு ஃபோக்கஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பக்கம் போகும். இதனால் வந்து ட்ரக் யூசேஜ் குறையும், பசங்களோட ஜோவியல் மென்டாலிட்டி அதிகமாகும், நல்ல கோஆர்டினேஷன் வரும். கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் நான் சிஎம் ஓடுறது பார்க்குறேன். அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்டு புஷி ஆனந்த் சார் எல்லாரையும் நாங்கள் அப்படியே எங்கள் கூடயே ஓடினார். அது எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது இல்லாமல் ரொம்ப உற்சாகம் அண்டு அடுத்த லெவலுக்கு தமிழ்நாட்டை கொண்டு போகிறோம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை அவங்களும் நம்ம கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே ஓடுறாங்க, சிஎம் ஓடுறாரு பின்னாடி ஓடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது அதான் இப்போது இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் கிடைச்ச மாதிரி இருந்தது. அந்த மாதிரி